அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓ பற்றி ஒரு ஜென்ரலான கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறையா பேர் எல்லாமே கேட்குறது வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு ரீஃபண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாமல் உங்கள் ஐடிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா எஸ்பிஓ கேரு இல்லைனா இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எப்போ எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. நம்மளுக்கு என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் என்னங்கிறது நமக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே இதில் அப்ளைன்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலே நோட்டீஸ் போர்டோட உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எஸ்பிஓ அந்த நோட்டீஸ் போர்டில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க. சங்கர்ஷா ஸ்டோரியாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா தான் நம்ம ரீஃபண்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும், டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்தினாலையும் வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு பேமெண்ட் வந்துட்டு பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்ட்டு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆடியோ இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது நோட்டீஸ் போர்டில் அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல. அவங்கள மேண்ட்ரேட்டியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமல் சும்மா ஒரு சின்ன வீடியோ மட்டும் அதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோவில் கண்டிப்பாக கேளுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எஸ்பிஓவில் என்ன நடக்குது, இப்போ என்ன சிச்சுவேஷனு, இது வந்து எதனால பேமெண்ட் போடாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எனக்கு பணம் வரல, எனக்கு அமௌண்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிஞ்சு, நம்மள மாதிரி டவுன் லைனில் இருக்கிறவங்க எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுவீங்க அவங்க பண்ணின வேலையால் தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒருத்தர் ஒரு கம்பெனி மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற முதல் வேலை அவங்க அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதான். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு உடனே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்குற 1000 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு 1000 டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாலுமே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓப்பன் பண்ணாலும் 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அதில் 1-2 இல்லை 1000 கண்டிஷன் போட்டு தான் அவங்க வந்து அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது கண்டிஷனில் தான் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு லிமிட்னா அந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் டெய்லியுமே வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிட்டு இருக்குது. அது எல்லாருமே உங்கள் எஸ்பிஓ ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே போடாமலாம் இல்லை. ஆனால் என்ன ரொம்ப டிலே ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதை பார்த்தீங்களா, குரூப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கோட நிறைய பேர் வந்து ப்ரூஃப் வந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டினா நம்ம வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க காப்பிரைட்டில். அதனால தான் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டாமல் அவங்களுடைய நேமு, ஸ்டாஃப் ஐடி, எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாங்க, எவ்வளோ வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். எல்லாமே வந்து அமௌண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. யாருக்கும் பேமெண்ட்லாம் வராமல் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே டைமில் வந்து பேமெண்ட் போட முடியறதில்ல. ஏன்னா பேங்க்கில் அலோவ் பண்ணுறது கிடையாது அவங்களுக்கும். இப்போ வரைக்கும் ஆன்லைன் ஜாப்பில் யாருமே வந்து ஜாயின் பண்ணின அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து யாருமே கொடுத்தது கிடையாது. நானும் நிறைய ஆன்லைன் ஜாப்பு ஒர்க் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பேமெண்ட் வந்து திரும்ப ரீஓப்பன் பண்ணி திரும்ப ஜாயினிங் ஃபீஸ் தான் எக்ஸ்ட்ராவாக கேட்டு திரும்ப ஒரு ஆப்ஷனில் கொண்டுட்டு போய் கம்பெனி தான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்களா வளைஞ்சு. ரீஃபண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணின வரைக்கும் ஆன்லைன் ஜாப்பில் எஸ்பிஓ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு கம்பெனியுமே ரீஃபண்ட் கொடுத்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கம்பெனியோ ஒரு 3 கம்பெனியோ தான் இருக்குது. அதில் இருக்கிறவங்களே கேஸு போட்டு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து பேமெண்ட் வர்றதுக்கு காரணமானதை வந்து அதில் அதே கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி அமௌண்ட் எடுத்தவங்க தான் அந்த வேலையை பார்த்துக்கிறாங்களா ஒழிஞ்சு கம்பெனியாக வந்து யாருக்கும் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுற வேலை இப்போ வரைக்கும். கோட் இருக்கிறவங்க குழி பறிக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. அதே மாதிரி தான் நம்ம என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு அப்படின்னு நம்ம வந்து டெலிகிராமில் சொன்னாங்க அப்படின்னாலே அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ண முடியுமோ அதுக்குண்டான வேலையை வந்து நிறையா பேர் வந்து பார்த்து விட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, உனக்கு எல்லா அமௌண்ட்டும் வந்துருச்சு நீ பேசுவே அப்படிங்காதீங்க. என் ஐடி காட்டுறேன் பாருங்கள், என் அமௌண்ட்டில் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மொத்தமாக நம்மகிட்ட வந்து 2 ஐடி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிட்டோம். 2023 ஜனவரி 1 நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெண்டிங். ஹலோ டீம் மெம்பர்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க
பார்த்தீங்களா மக்களே, நம்மளது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் 9வது மாதத்துலேயே ஜாயின் பண்ணி 2023 அப்போ எடுத்தால் தான் 2024 லாஸ்ட் என்னோடய வந்து அமௌண்ட் வந்து 14,392 ரூபா வித்ட்ரா கொடுத்தது பெண்டிங்கில் தான் இருக்குது. நிறைய பேர் உனக்கு பணம் வந்துருச்சு அதனால் நீ கம்பெனிக்கு சாதகமாக பேசுக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எனக்குமே இன்னமே பணம் வரல, பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து இந்த ஒரு ஐடி தான், இன்னொரு ஐடி காட்டுறோம் பாருங்கள். இது என்னோட 2வது ஐடி. ஹலோ டீம் மெம்பர்ஸ், வெல்கம் டு SBO. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே பாருங்கள், அதுலேயும் ஒரு 4 அமௌண்ட் எடுத்திருக்கு. அது எல்லாமே பல்கான அமௌண்ட் தான், கொஞ்சமெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் SBOவில் நான் எடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2வது வந்து 14,300 ரூபா. ஒரு ஐடிக்கு வந்து 14,000 ரூபா பெண்டிங்கில் இருக்குது, இன்னொரு ஐடிக்கு வந்து 15,300 ரூபா. இது எனக்கு ஒருத்தனுக்கே 30,000 ரூபா பெண்டிங்கில் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்குது. நிறைய அமௌண்ட்டு வாங்கினவங்களும் இருக்காங்க, நிறைய அமௌண்ட்டை வாங்கிட்டு கம்பெனி மேலேயே கேஸ் கொடுத்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. இதுதான் இப்போ SBOவோட நிலைமையே. அவங்க வந்து யாருக்கும் பேமெண்ட் போடக்கூடாதுங்கிறது கிடையாது, அவங்கள பேமெண்ட் போட முடியாத அளவுக்கு நம்ம மக்களே அவங்கள கொஞ்சம் ரொம்ப சோதிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கில் இருந்துட்டு நமக்கு வந்து பேமெண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க, போடாமலாம் கிடையாது. முக்கியமாக நீங்கள் எல்லாருமே இந்த ரீஃபண்ட் கொடுத்தீங்க எல்லாருமே நீங்கள் வந்து கம்பெனி விட்டு வெளியே போன உடனேயே நீங்கள் பண்ணுற வேலை ரீஃபண்டை கொடுத்தாச்சு, நம்மளுக்கு காசு வந்துடும். அதே மாதிரி நம்ம ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே இந்த டெலிகிராமு மற்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே வெளியே போயிடுறீங்க. வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SBOவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷனு, எப்படி கொடுத்தா ரீஃபண்ட் வந்து வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மற்றவங்ககிட்ட எல்லாத்துட்டையுமே வந்து ரொம்ப ஹார்ஷாகவே பேசுகிறீங்க. நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே டெலிகிராமில் சங்கர்ஷா போடுற ஆடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா கம்பெனியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறமா நீங்களும் பொறுமையாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் நம்மளுக்கு பணம் வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கோபம் தான் வரும். பணம் வர்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் மக்கள் எல்லாருமே வந்து அந்த நோட்டீஸ் போர்டை மட்டும் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் போடுற ஆடியோவை முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க. அப்போ தான் நம்ம வந்து கம்பெனி வந்து எவ்வளவு தான் நம்மளுக்கு உண்மையாக வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். இதில் சொல்கிறது எல்லாமே என்னோட கருத்து தான். இது வந்து ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ போடலான்ட்டு இருந்துச்சு. நமக்கு நிறைய பேர் இந்த ரீஃபண்ட் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் SBO பற்றி போடுற எல்லா வீடியோவும் கொண்டு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.